வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இரண்டாவது முறையாக நம்ம வருண் டாக்ஸ் சேனலுக்கு வந்து இணைந்திருக்கிறது நண்பர் லியோ ஸ்டாலின் அவர்கள். லியோ ஸ்டாலின் பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவர் எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னைக்கு நியூஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற சேனல் மூலியமா வந்து தொடர்ந்து தன்னோட ஊடக பணியை செஞ்சுட்டே இருக்கிறப்போ, போன வாட்டி நான் லியோ ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணப்போ வந்து சில விஷயங்கள் வேணும்ட்டே பேசல, தவிர்த்துட்டேன். அது வந்து ஒரு கண்ணியம் கருதி அவரோடும் அன்கம்ஃபர்டபுள் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சில டாபிக்லாம் வந்து தொடவே இல்லை. ஆனா இன்னைக்கு பேசாம இருந்தா சரியா இருக்காதே அப்படிங்கறதுனால வந்து நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன். அவர் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா பிரதர் வாங்க வந்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம பேசுற இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சேனல்லையும் வந்து அவருடைய கேள்விக்கு நான் வந்து பதில் வச்சிருக்கேன். நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வீடியோ பாருங்க. வணக்கம் லியோ. வணக்கம். வெல்கம் பேக். இப்போ நீங்க இந்த விஷயம் நடந்தது போன வாட்டியே அவருடைய அலுவலகத்துக்கு வந்து கைது பண்ண வந்தாங்க. அப்ப நான் வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்டேன், என்னாச்சுங்க? இல்லைங்க நின்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் இந்த விஷயங்கள் காலையில் நடக்குது. அவரோட அந்த அந்த வீடியோ, அதுக்கப்புறம் அவங்களோட தோழி ஒரு வீடியோ போடுறாங்க. வெளியில இருந்து அப்டேட் வந்துட்டே இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன், லியோ எனக்கு அதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. பட் அன்னைக்கு நீங்க வேற ஏதோ ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால அப்படியான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க போனீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, விட்டுட்டேன். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா நிறைய பேர் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நீங்க நிறைய அதை வேலையில இருந்திருக்கலாம், எனக்கு தெரியும். அப்புறம் லியோ கிட்ட இதை கூப்பிட்டு வந்து பேசலாம், கேட்கலாம் அப்படின்றப்போ எதுக்கு தேவையில்லாம அவர் இதுல இழுத்து விடணும் அப்படின்னு நிஜமா ஜென்யூனா தோணுச்சு. பட் ஐ சா 2 வீடியோஸ். ஒன்னு நியூஸ் மேட்ரிக்ஸ்ல பேசியிருந்தீங்க, இன்னொன்னு ஃபெலிக்ஸ் கூட பேசியிருந்தீங்க. சத்தியமா சொல்றேன் லியோ, கரெக்டா நல்லா இருக்கிற டைம்ல எவனா கூட இருந்தான் அப்படின்னா வந்து அதெல்லாம் கணக்கே இல்லை. எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதோ அப்ப நம்ம கூட பழகினவங்க நம்ம பெருசாலாம் எதுவும் பண்ணல, நமக்காக ஒரு சின்ன வாய்ஸ் கொடுத்தா அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பத்துக்கு போய் யாராவது வந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி நீங்க அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுசா முட்டு கொடுக்கல, பட் எதெல்லாம் தவறு அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டியிருந்தீங்க. இந்த நேரத்துல அப்படி வந்து நீங்க பேசுறது வந்து உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் எனக்கு இன்னும் கூடி இருக்கு. அதனால என் சேனல்ல பேசலாமான்னு கேட்டேன். இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக் ஸ்டோரி சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், பட் என்ன வழக்கு இது? ஏன்னா ஆளுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால கேக்குறேன். வழக்கு இது வந்து ஒரு மேல வந்து நிறைய வழக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. என்னன்னா, சவுகுமரி ஆபீஸ்ல பைக் பிரசாத் பைக் பிரசாத் பைக்கை வந்து போலீஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு 1008 காரணங்கள்ல வந்து போக்குவரத்து காவல்துறை தரப்புல வந்து சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்படும்பொழுது ஃபைன் கட்டல, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. நான் தான் போயிட்டு ஸ்பாட்ல ஃபைன் கட்டி இன்சூரன்ஸ்லாம் பண்ணி கேட்டேன். பைக்கை வந்து தரல, நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நிகழ்ச்சியில அரசியல் அரட்டை நடக்கும்போதே வந்து நிறைய டைம் வந்து அதை பத்தி பேசியிருக்கோம். இன்னுமே வந்து அந்த பையன் கஷ்டப்படுறான், நடந்துதான் போறான், அவன் பைக் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போதே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய அங்க வேலை செய்யறவங்க, இன்னும் 2-3 எடிட்டரு, கேமராமேனுக்குலாம் வந்து அவங்க வீட்டுல போய் நடுஇரவுல போய் கதவு தட்டுறது, அவங்கள விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு வாடிக்கையா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு என்னன்னா, சென்னை மாநகர காவல்துறை இந்த மாதிரி இங்க பணியாளர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு தராங்க, ஒரு பையனோட பைக் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே போல மற்ற வேலை செய்யறாங்கல்ல மற்ற ஊழியர்கள் அவங்க கிட்டயும் போயிட்டு இரவு நேரங்கள்ல போய் டிஸ்டர்ப் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்ல. ஒருத்தவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்தாவே நம்ம தமிழ் சமூகத்துல எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க கிட்ட பேசத்தே நிறுத்துருவாங்க. வீட்டுக்கு போலீஸ் வந்தது, அவன் குத்தம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து போலீஸ் எனக்குலாம் வந்து ரொம்ப சாதாரணம். ஏன்னா வந்து நான் பெயில் வாங்கியிருக்கிறேன், கமிஷன் ஆஃபீஸ் போட்டுருக்கேன், என் மேல வழக்கு இருக்கு, 2-3 வழக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இத்தனை ரீசன் இருக்கு. பட் பழக்கப்படாத ஒரு ஃபேமிலி, அந்த பசங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால சங்கர் என்ன பண்றாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு போட்டார். அந்த வழக்கு போடும்பொழுது அது ஒரு நீதியரசர்கிட்ட போது அந்த நீதியரசர் வந்து விசாரிக்கிறார் வழக்கை விசாரிக்கும் பொழுதே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்னன்னா, ஒரு உத்தரவிடுறாரு. என்ன உத்தரவுனா, அது சங்கர் அவர்கள் மேல நிறைய அலிகேஷன் இருக்கு, அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்கு, அவங்க வழக்குகள்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை வழக்குன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வழக்குகள் இருக்கு. இந்த மொத்த வழக்குகளையும் வந்து 6 மாசத்துல விசாரிச்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே காவல்துறைக்கு எப்பா நம்மளுக்கு வந்து நல்ல சான்ஸ், 6 மாசத்துக்குள்ள இருக்கிற எல்லா வழக்கையும் நம்ம வந்து விசாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மும்முரமா வந்து விசாரிச்சு அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனா வெளியில தெரியல, அந்த ஒர்க்லாம் வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சவுக்குமடியா வந்து நடந்துட்டு இருக்கு, இவரும் பேசிட்டு இருக்காரு. அதே போல வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்வர்கிட்ட வந்து என்னை கைது செய்ய சொல்லி வந்து உத்தரவு வரல அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த தைரியத்துல தான் தொடர்ந்து வீடியோவும் போடுறாரு. அப்படி போடும்பொழுது இந்த கேஸ் வந்து அந்த 6 மாச கெடு வருது இல்ல,
அது வந்து முடிய போகுது. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அட்வொகேட் குரூப் வச்சிருக்காரு. அதே போல நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உயர்நீதிமன்றத்திலும், உச்சநீதிமன்றத்திலும். அவர்கள் மூலமாக உச்சநீதிமன்றத்துல போயிட்டு ஒரு வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு எதை பத்தியதுன்னா, இந்த மாதிரி எங்க ஸ்டாஃப தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டேன். ஆனா நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வந்து வழக்குக்கு அந்த வழக்கோட கோரிக்கை ஒண்ணு இருக்கும், டிமாண்ட். அதை தவிர்த்துட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னா, நான் வந்து என் ஸ்டாஃப தொல்லை பண்றாங்க சென்னை மாற காவல்துறையினர் அப்படின்னு தான் நான் வழக்கு போட்டேன். ஆனா என் கேஸை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீதியரசர் உத்தரவு போட்டிருக்காரு. நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் வந்து பாக்குது. இது நல்ல கிரவுண்டு தான். சரி. சரி, அவர் வந்து கேஸ் போட்டது ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காரு. ஆனா உத்தரவிட்டது சம்பந்தமே இல்லாம எதுக்கோ ஒன்னும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர் உத்தரவிடப்படும் பொழுது அப்ப உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு உத்தரவிட்டார்ல, அதுக்கு தடை விதிக்கிறாங்க. ரைட். தடை விதித்தானே இப்ப இங்க சுத்திரி காவல்துறையினர் வந்து சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி எப்ப அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க தடை வாங்கிட்டோன்னே இவங்க பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து யாரு கூடயும் சவுக் மீடியால கான்டாக்ட் இல்லை. பசங்க எப்பயாவது பேசுவாங்க. ஒருத்தையும் சங்கர் சார்ட்டையும் வந்து கோர்ட் சம்பந்தமா ஏதாவது விஷயம் இருந்தா பேசுவேன். மற்றபடி நானும் வந்து எதுவும் கேட்டுக்க மாட்டேன். ஆனா நான் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது போலீஸ் வந்து பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. அது மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. சென்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து போலீஸ் தரப்புல இருந்து ஏதாவது ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க லீகலா திரும்ப வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. அதே போல வந்து புதுசாக வந்து வழக்கும் போட முடியாது. ஏற்கனவே இருக்கிற வழக்குல வந்து நம்ம ஏதாவது அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் யோசிச்சிருந்தேன். இந்த டிசம்பர் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காவல்துறையினர் வந்து அதுக்கு முன்பாகவே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து நடந்துச்சு. இது நடந்தது. அது வழக்கு வந்து எதுக்கு போடப்பட்டதுன்னா, ஏதோ ஒரு புலிகத்தை வந்து அவர் பணம் கேட்டு மிரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் ஆங்கர் இருக்கார்ல, நிதிஷோட அக்கௌண்ட்ல வந்து இந்த மாதிரி பணம் வந்திருக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேமராமேன் இருக்காருன்னா வச்சுங்க, அவருக்கு வந்து காசு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க மிரட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து உங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அனுப்பிச்சதானா யாருனே உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வழக்கு தான் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இன்னொரு வழக்கிலையும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ரைட். ஸோ இது வந்து ஒரு சூழ்ச்சி மாதிரி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா டக்குன்னு ஒரு காசு வருது, அவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யார் ஜிபேல அது மாதிரி வந்து போட போறா டப்புன்னு அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அவர்கிட்ட வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப நிதிஷ் இருக்கானா, நிதிஷை வந்து இந்த அவருக்கு பணம் வேணும். அவருக்கு வேணா அவரே போய் வாங்கிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு பணம் வேணா நீங்க போய் வாங்குவீங்க. உங்க ஆபீஸ்ல உங்க பணம் கொடுப்பாங்க, வாங்கலாம். நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஓகேவா? நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா எனக்கு பணம் வராது, அவனுக்கே தெரியணும். ஓ, வருணுக்கு இவ்வளவு பணம் வருதா, இவ்வளவு பணம் வந்துட்டு நம்ம கிட்ட சம்பளமே கொடுக்க மாட்டானே, அதுக்காக மறைக்கதான் செய்வார். அப்படி இருக்கும்போது நிதிஷோட நம்பர் எதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்களா? அப்ப நிதிஷோட நம்பர் வந்து எங்க இருந்தா உங்களுக்கு வந்திருந்து அந்த நம்பர் வச்சு நீங்க பணத்தை போட்டு நீங்க மிரட்டி பணம் வாங்கினீங்க. 10 லட்ச ரூபா கேட்டாங்களா, இவங்க 94,000 போட்டுட்டாங்க. அது ரவுண்டா 1 லட்சம்னாச்சும் போட்டுக்கலாம். 94,000 போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி வந்து ஒரு பார்ல வேலை செய்யற மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த இதுல இருந்தே தெரியுது அந்த வழக்கோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜோடிக்கப்பட்டது. சரி, ஒரு அரசாங்கம், அது எந்த அரசாங்கம், அது எந்த கண்ட்ரி வேணா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஜனநாயக நாடாகட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் நாடா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபெடரல் கண்ட்ரி ஆகட்டும், எந்த நாடுமே சரி, எந்த ஒரு அரசாங்கமே இருக்கு. அரச பயங்கரவாதம், அரசு ஒடுக்குமுறைன்னு ஒன்று. என்னன்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிக்கல, இல்ல ஒரு ஆபீசர்ஸ பிடிக்கல, இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து என்னோட பவர் வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகேங்களா? சரி. இப்ப அவர் மேல போடப்பட்ட வழக்கு அரசு ஒடுக்குமுறை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்படிதான் நீங்க ஒரு அரசு என்ன நினைச்சா, ஏன்னா அந்த அரசுக்கு அந்த காவல்துறை வருது. அப்படி வரும்போது அந்த அரசு நினைச்சா ஒரு தனிநபரையோ இல்ல ஒரு இயக்கத்தையோ இல்ல வந்து ஒரு குழுவையோ என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு அந்த பவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூல அந்த மக்கள் மேல வந்து 1% கூட தவறு. நான் அது வந்து திமுக காரர்களுக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். உரிமைக்காக உட்கார்ந்து போறாங்க. இல்ல, நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த ஒரு விஷயத்த அவங்க போராடி கேட்கறாங்க. நீங்க வந்து அதுக்கு வந்து எந்த அளவுக்கு கேவலமா அந்த மக்களை நடத்த முடியுமோ, அரெஸ்ட் பண்ண முடியுமோ பண்றீங்க. ஆனா
சம்மந்தமே இல்லாத ஒரு ராம்கி நிறுவனத்தை உள்ள கொண்டு வரீங்க. ஒரு பக்கம் ஒடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் ஒரு தனியார் நிறுவனத்தை ஆதரிக்கிறீங்க. ஓகேங்களா? ஒடுக்குறது தான் வந்து அந்த அந்த அரசு பயங்கரவாதம். நான் அது ஒரு ஒடுக்குமுறையை வந்து நான் பயங்கரவாதம் தான் சொல்றேன். ஏன் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னா, லைக் அந்த மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. ஓகேவா? உரிமைக்காக போடுறாங்க. எளியவர்கள். ஆனா இந்த இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த ராம்கி நிறுவனத்தால உங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஒரு விஷயத்த ஏதோ ஒரு நிறுவனத்துக்காக பண்ணல அப்படின்னா, அது எதை காட்டுது? ஆதாயம் இல்லாம யாரும் அதை பண்ண மாட்டாங்க. புரியுது. நான் ஏன் அந்த எக்ஸாம்பிள சொல்றேன்னா, அது வந்து இப்ப நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால அதை சொல்றேன். அந்த வகையில் தான் இவரு மேலயும். ஒரு அரசாங்கம் நினைச்சா ஒரு தனிநபரையோ, ஒரு குழுவையோ, இல்ல வந்து ஒரு கம்பெனியோ என்ன வேணா வாழவும் வைக்க முடியும், அழிக்கவும் முடியும் என்பதுக்கு வந்து இந்த வழக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம். இதுல வந்து ஒரு சாரார் வந்து இது வந்து அதிகாரிகள் பண்றாங்க, இன்னொரு சாரார் இந்த அரசாங்கம் பண்றதுன்னு சொல்றப்போ மாத்தி மாத்தி வந்து பழிய யாராவது ஒருத்தர் மேல மட்டும் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா, இல்ல 2 பேரும் இணைந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்? இல்ல, அவர் சங்கர் சார் தொடர்ந்து வந்து சென்னை கமிஷனர் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசுவாரு. ஆமா, அவர் பேரை தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இத்தனை நாளா அவர் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா முதல்வர் வந்து அவரை தடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அவங்க வீட்டை வந்து சாக்கடை ஊட்டப்பட்டது. அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசிட்டாரு, மேடையில போய் பேசுறாரு, நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு, சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டென்ஷன் தேவையில்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அட்டென்ஷன் தேவையில்லை திமுக தப்பு அப்படி நினைச்சாங்க. ஓகேங்களா? ஆனா என்னதான் வந்து கமிஷனர் அவர்கள் வந்து கைது செய்ய ஆசைப்பட்டாலும், இருந்தாலும் கைது செஞ்சிடணும் சங்கரை அப்படி நினைச்சிருந்தா அவர் எப்பயோ கைது பண்ணிருக்கலாம். அவருக்கு அந்த ஆசையும் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல அரசியல்வாதிகள் வந்து நினைக்கிறாங்க, லைக் அது ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம், உதயநிதியா இருக்கலாம், இல்ல உளவுத்துறையில இருந்து யாராவது நினைச்சிருக்கலாம், இல்ல ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்து நம்ம இமேஜை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்றாரு சங்கர், எலெக்ஷன் டைம்ல அவர் இருக்கிறது நல்லது இல்ல, நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஸ்ட்ராட்டஜி டீமும் ஒண்ணு கொடுத்துருக்கலாம். ஸோ என்னதான் காவல்துறையினர் நினைச்சாலும் ஒரு அரசியல் தலைவரோ, ஒரு அரசியல்வாதியோ, இல்ல முதல்வரோட மகனோ அவங்கள சொல்லாமலாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். அவங்க நினைச்சா வந்து எப்ப வெளில கொண்டு வரலாம்ல, முடியுமா முடியாது? அவங்க நினைச்சா அரெஸ்ட் பண்ணவும் முடியும். அவங்க நினைச்சா வந்து எதுக்குப்பா மேல வழக்கு போட்டு விட்டுருங்கப்பா, ஒரு ஃபோன் கால் தான். அப்ப வந்து அவங்க உத்தரவிடாமல் வந்து காவல்துறை அதை பண்ணிருக்காருன்னு நான் கருதுறேன். அதுதான் உண்மையாவும் இருக்கும். அவங்களே வந்து தனித்து செயல்பட்டு மாட்டாங்க, செயல்பட முடியாது. ஏன்னா ஒரு சங்கர் சாரே அவரோட இன்டர்வியூல வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கமிஷனர் அருண் அவர்கள் வந்து போயிட்டு முதல்வர் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சந்திச்சாரு. அப்ப பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படி பேசும்போது இந்த விஷயம் குறித்தும் கண்டிப்பா பேசியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இதுலயும் சேர்த்துதான் வந்து பேசியிருப்பாரு. அதனாலதான் அவர் சந்திச்சு முடிச்ச ஒரு 2-3 நாட்கள் அரெஸ்ட் பண்றாங்கன்னா, அப்போ கண்டிப்பா இதை பத்தி பேசியிருப்பாரு. முதல்வரும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க கனெக்ட் பண்ண முடியுது இல்ல? நான் ஒத்துக்கிறேன், நம்புற மாதிரியும் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்களே வேலையை விடுறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினா பல பேட்டிகள்ல சவுக்கு சங்கர் அவர்கள் உங்ககிட்டயே வந்து சொல்லியிருக்காரு, நான் போய் மீட் பண்ணப்பா, 2 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுற, உதயெல்லாம் வந்து ரொம்ப இயல்பா பழகக்கூடியவர், ஸ்டாலின் அண்ணா என்ன டைரக்டா கைது பண்ண சொல்றாரு நினைக்கிறீங்களா, அவர் வந்து ஒரு நல்ல குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்றப்போ அது டோட்டலி இதுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகுதே. உங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறணும்ல, இப்போ நீட் ஆஃப் த ஹாரா இருக்கு. இப்ப அது தேவையில்ல. இப்ப அந்த அரெஸ்ட் தேவையில்ல. இப்ப தேர்தல் வந்துருச்சு. இப்ப கூட்டணியில் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு போகுது, எவ்வளவு சீட்டு, ஏன் சீட்டு கொடுக்கல. ஸோ இப்போ இந்த டைம்ல தான் வந்து அந்த அதிருப்தி தான் வெளிப்படும் ஒரு கட்சி தலைவர் மேல. நான் என்னதான் வந்து திமுகவை சேர்ந்தவனா இருந்தாலும் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா திமுக என்ன நடக்குதுன்னு நான் போய் சொல்லுவேன். ஓகேவா? ஏன் சீட்டு கொடுக்கல, ஏன் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்க, செலவு பண்ணல, ஏன் அந்த கட்சி தலைவர் அங்க கூட்டம் வந்து பிச்சுக்கிட்டு வந்தாரு, பின்னாடி என்ன நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லைக் அப்பதான் வந்து கசிய விடப்படும். அதை வந்து பேசுவார். அது வந்து ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய டேமேஜை கொடுக்கும். அது தேர்தல் நேரத்துல பெரிய டேமேஜ் கொடுக்கும். இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா? இது டேமேஜ் கண்ட்ரோல் இல்ல, பழி வாங்கலாம் இல்ல டேமேஜ் கண்ட்ரோல் எல்லாம் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். பழிவாங்கலும் சொல்லலாம், டேமேஜ் கண்ட்ரோல் சொல்லலாம். தேர்தல் வருது, இவர் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடக்கலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் பாக்குறேன் நான் வரும். என்னன்னா, மீடியாக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அமைதியா இருக்கிறாங்க. இந்த கடைசி நேரத்தில் தான் வந்து பூம் பண்ணுவாங்க. ஒரு ஆளும் கட்சி என்ன பண்ணுது, அவங்களோட கைப்பிடியில இருந்து வெளில வந்து எல்லாத்தையும் ஓப்பனா உடைப்பாங்க. ஏன்னா வந்து அப்ப வந்து யாரெல்லாம் தேர்தல் நிக்கிறாங்களோ எல்லாமே காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது பாஜகவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், என்டிகேவா, டிவிகே, எல்லாமே வந்து எங்க நியூஸ் போடுங்க, இவங்களை டேமேஜ் பண்ணுங்க, மீடியா பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது டிஎம்கேவோட செய்த சாதனைகள் எல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா வச்சுக்க, டிஎம்கே டோட்டலா காலி ஆயிடும். ஓகேவா? அப்ப நம்ம சங்கரை அரசு செய்வதன் மூலம் மற்ற பத்திரிகையாளர்கள், மற்ற யூடியூபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம்.
அப்ப நம்ம சங்கர் அரெஸ்ட் பண்ணா அவங்க அமைதியா இருப்பாங்க. நம்ம இதை வச்சு பயமுறுத்தலாம். தேர்தல் வரைக்கும் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும், எல்லா யூடியூபர்ஸும், எல்லா செய்தி நிறுவனமும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு நினைக்கிறதா நான் கருதுறேன். ஏங்களா? ஏன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. சங்கர் சாருக்கு வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க. ஏன் கைது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல டிவிகே சப்போர்ட் பண்றாங்க, என்டிகே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளையே வந்து தூக்கி சிறையில் வைக்கும் பொழுது நம்மள கைது பண்ண மாட்டாங்களா? ஒரு பேக்ரவுண்டே இல்ல. நம்ம வந்து நம்மளா சும்மா நம்மள ஒண்ணுமே இல்ல. நம்மள கைது பண்ண மாட்டாங்கன்னு நம்ம யோசிக்க மாட்டோமா? நிச்சயமா. அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நான் உங்ககிட்டயே திருப்பி கேட்கிறேன். இப்போ திமுக அரசாங்கம் நம்மளுக்கெல்லாம் பெரிய பேக்கப் இல்ல. நம்மலாம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து வந்து நான் 2 கேமரா லைட் வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பேசிட்டு இருக்கோம். உண்மையா பேசிட்டு இருக்கோம். ஆமா. ஓகேங்களா? நாமலாம் வந்து ஜென்யூன். எனக்கு நான் வந்து தைரியமா சொல்லுவேன் எல்லார்ட்டையும் அதை. கடன் வாங்கி சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து என்ன மாத்தி வறுமையை சொல்லிட்டு இருக்கான்னு இருக்கீங்க. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கிறப்போ நீங்க இந்த நேரத்துல அப்படியே இதை விட்டு தள்ளிட்டு தொடர்ந்து நாட்டு நடப்பு பேசிட்டு நீங்க பாட்டு போல உங்க சேனலை முன்னேற்றிட்டு நீங்க ஏன் இப்போ என் வேலையிலயும் இல்ல, ஏன் நீங்க வந்து இந்த நேரத்துல இப்ப பேசுறீங்க அவருக்காக? சரி, அதை தாண்டி அதை வந்து 2, 3 விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பேசாம இருந்தா நல்லா இருக்காது. ஓகேங்களா? எந்த விதத்துல? எந்த விதத்துலன்னா சரி, எனக்கு வந்து 1000 விஷயங்கள் அவரு வந்து எனக்கு வந்து பிடிக்கலாம், பிடிக்காம போலாம். அவர் கருத்துல வந்து உடன்பாடு இருக்கலாம், இல்லாம போலாம். இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். ஒரு பக்கம் இருந்தாலும், நான் வெளிய வந்த பிறகு அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். பேசிட்டு தான் இருந்தேன். அவரும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. அந்த கான்வர்சேஷன் நார்மலா தான் இருந்துச்சு. சரி, எனக்கு என்னன்னா, நான் வந்து கொஞ்ச நாள் வந்து லைக் 1 மாசம் கிட்ட நான் ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத் போயிட்டு எனக்கு அங்க செட் ஆகல. அதனால வந்து நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து சேனல் ஆரம்பிச்சேன். இன்னும் நான் பார்ட் டைமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு புறம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வெளியில என்ன பேசுறாங்கன்னா, சங்கர் சாருக்கும் எனக்கும் சண்டை. கருத்து வேறுபாடு. அடிச்சுக்கிட்டீங்களா? அப்படி அப்படிலாம் பேசிருக்காங்க. நான் வந்து அடிச்சேனா அவரு என்ன அடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. பட் அப்படி ஒரு சம்பவம் நடந்தா வந்து நான் அவருக்கு எதிராக தான் பேசியிருக்கேன். ஓகேங்க, அவருக்கு ஆதரவா பேசிருக்க மாட்டேன். அப்படி ஒரு சரி, உங்களுக்கு என்னன்னா, எனக்கு ஒரு 3 வருஷம் அங்க வேலை செஞ்சுட்டேன். போர் அடிச்சிச்சு. அதுக்கு மேல ஏன் அங்க இருக்கணும்? சேச்சுரேஷன் இயல்பாகவே நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் போது எல்லாத்துக்குமே ஏற்படக்கூடிய ஒன்று அது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வெளில வந்தேன்னு வச்சுக்கேன். எனக்கு அதை பெட்டரோட ஒரு ஆஃபர் ஒன்று கிடைச்சது. அதை விட வந்து சம்பளம் அதிகமா தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் அங்க போக தானே செய்வேன். ஸோ அது ஒரு காரணம். நான் ஏன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா, இப்ப அவருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து அதை அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவருக்கு வந்து இப்படி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி லைக் அவர் வந்து ஒரு ஐசோலேட் ஆயிட்டாரு. தனிச்சு இருக்காரு. யாருமே இப்போ வந்து அவர் அண்ணன் சீமான் அவர்கள்லாம் வந்து எப்பொழுதுமே அரசு செய்யப்பட்டா வந்து குரல் கொடுப்பார். குரல் கொடுக்கல. அதே போல டிவிகேல வந்து அறிக்கை விடுவாங்க எப்பயாவது. அவங்க அறிக்கை விடல. அவர் வந்து அப்படி ஒரு மாதிரியாக தனித்து விடப்பட்ட மாதிரி. அருண்ராஜ் பேசினாரு, ஒரு மீட்டிங்ல பேசினாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பேசல, யாருமே பேசல. நீங்க கரெக்ட், யாருமே பேசல. சரி, அப்போ வந்து என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது முன்னாள் பாஸ், அதனால நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லைக் ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தேன். என்ன கேட்டாங்க. நான் வந்து பேச முடியாது அப்படிலாம் சொல்லல. சரி வாங்க ப்ரோ, நம்ம பேசலாம். பட் என்னால வந்து இந்த கான்டெஸ்ட்லாம் பேச முடியும்னு சொன்னேன். சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் ஃபெலிக்ஸ்ட்ட பேசினேன், என் சேனல்ல பேசினேன், இன்னும் நிறைய சேனல் நான் பேசினேன். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, லைக் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் வந்து ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம வேடிக்கை பார்த்தா அதுவே ஒரு வன்முறை தான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு சேகுவரா சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகேங்களா? குரல் கொடுக்கல அப்படின்னா அதுவே ஒரு வன்முறை தான். ஸோ அவர் வந்து கெட்டவராகவே இருக்கட்டும். ஒரு கெட்டவனுக்கு ஒரு துன்பம் நடக்கும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வச்சுங்க, நம்மளும் கெட்டவன் தான். ஓகேங்களா? சரி அவர் வந்து எனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஜென்யூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஜென்யூன், எந்த அளவுக்கு விஷயங்களை வந்து கரெக்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில அவருக்கு வந்து பல விமர்சனங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி சஸ்டைன் பண்ணி இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். நான் அதே சாதனையா பாக்குறேன். எப்படி இப்படி லைக் 4 டைம் ஜெயில போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 லைக் வெளில திரும்ப வந்தாலும் இதோட விரிமா தான் பேசுவார். அப்படிலாம் இருக்கும்போது நம்மள ஒரு குரல் கொடுக்கணும். யாரையும் அப்படிலாம் கைவிட்டுட முடியாது. அவருடைய நேர்காணலே வந்து நான் நிறைய சொல்லிருக்கேன். ஏன் லியோ வந்து நிறைய உனக்கு வந்து இந்த மாதிரி வந்தது, போலீஸ் கேஸ் எல்லாம் போடுறாங்க, நீ ஏன் என்ன என் கூட இருக்குன்னு கேட்கும்போது, இல்ல சார் ஆக்சுவலா நீங்க வந்து நல்லா இருந்தா வச்சுங்களேன், உங்கள்கிட்ட லைக் இருந்தா வச்சுங்க, நான் உங்க கூட இருப்பேன். பட் நீங்க வந்து சமூகத்துல இருந்து ஒரு மாதிரி உங்களை பாக்குறாங்க, ஒதுக்கப்படுறீங்க, நீங்க உங்களை வந்து லைக் தனிமைப்படுத்துறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு அப்படி நிகழும்போது நம்ம கைவிட்டுறக்கூடாது சார். அவங்க வந்து உடஞ்சிருவாங்க. இப்ப அங்க வேலை செய்யற பெரும்பாலான ஆட்கள் வந்து நான் ஹையர் பண்ணேன். நான் தான் வந்து வேலைக்கு எடுத்தேன். ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி நான் சொல்லுவேன், நாளைக்கு நானே போயிட்டாலும் நீங்க வேலை செய்யணும் சார், நல்லா பாத்துப்பாரு அப்படிலாம் நான் சொல்றேன்.
இப்படி சொல்லும்போது அதன் பிறகுதான் நான் பிறகுதான் வந்து அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்குன்னா ஒரு ஒரு மனிதாபிமானம் தான். மனிதாபிமானம். அதை தாண்டி நிறைய உதவிகள் எனக்கு அவர் செஞ்சிருக்காரு. நான் எப்பலாம் வந்து உதவி கேட்கறனோ, ஃபினான்ஷியலா சரி, லைக் லீகலா சரி, அதே போல ஆ இன்னும் ப்ரொஃபஷனலா சரி, சில விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு பண்ணி குடுத்துருக்காரு. எப்பவுமே வந்து நம்ம நன்றி விசுவாசமா இருக்கணும். ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து நன்றி விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. ஓகேவா? நன்றி விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு வந்து எப்பயாவது யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணிருப்பாங்க. அந்த நன்றிக்கு நம்ம எப்பவுமே விசுவாசமா இருக்கணும். அட்லீஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து அவர பத்தி இப்ப வந்து பேசாம கூட விட்டுறலாம். ஆனா அவருக்கு எதிரா பேசக்கூடாது. எதிராவும் பேசக்கூடாது, பேசாமலும் விட்டுருக்கலாம். விட்டுருக்கலாம். ஓகேவா? உங்கள யாரும் எதுவும் கேள்வி கேட்க கேள்வி போறதில்ல. ஏன்பா லியோ பேசல? அவனுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சுப்பா. அவன் வந்து ஏற்கனவே கேஸ் வேற கேஸ் இருக்கு. இருக்கு. எதுக்கு அவன் பேசணும்? அவன் அமைதியா வேலையிலயும் இல்ல அவரு. யாரும் எதுவும் எனக்கு கேள்வி கேட்க போறதில்ல. பட் எனக்கு வந்து அப்படிலாம் இருக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்ல. மனசாட்சி. நம்மளையும் கேஸ் இருக்கு. நம்மளுக்கு மனசாட்சி உறுத்தும்ல. அவரு போயிட்டாரு. நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு. அவர்லாம் அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசுறேன். ரைட். ஓகே. சோ எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து அங்க ஆக்சுவலா அவர் அரெஸ்ட் பண்ணதே வந்து நிறைய பேர் வந்து அவரு பயந்துகிட்டு கதவை பூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு நடந்த கால்ல அது இருந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன். இப்ப வந்து உங்க கதவு ஸ்டுடியோ கதவு இருக்கு. உங்களை வந்து ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க கதவு திறந்து விடுறீங்க. இது வருண் அரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் தெரியும். உங்க தரப்பு நியாயம் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஏன் அந்த வழக்கு போடப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. அவர் கதவை பூட்டிட்டாரு. கதவு பூட்டிட்டு காவல்துறை கிட்ட பேசுறாரு. பேசும்போது அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அது பொய் குற்றச்சாட்டா தெரியுது. இது பொய் குற்றச்சாட்டு தானே. இதுக்கு நம்ம ஏபி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தையும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய தரப்பு நியாயத்தை வந்து அவர் வீடியோல பேசியிருக்காரு. மாலதி இன்னொரு பக்கம் பேசியிருக்காங்க. அது வந்து அவருக்கான ஸ்பேஸ். அதன் பிறகு வந்து அந்த விஷயம் வந்து தமிழகம் முழுவதும் பரவுது. சோசியல் மீடியால எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லன்னா மொட்டையா கைது பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஏன் கைது பண்ணாங்க? எதுக்கு கைது பண்ணாங்க? என்ன வழக்கு? எதுவுமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? சோ அந்த அவகாசத்துல வந்து அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. தன்னுடைய தரப்பு நியாயத்தை வந்து மக்களுக்கு வந்து சொல்றாரு. அதே போல இங்க இருக்கிறாங்கல்ல பத்திரிகையாளர்களும் சொல்றாரு. பத்திரிகையிலையும் வந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்து அந்த கைதை வந்து எடுக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். அவர் பயந்து இருந்தா வச்சுக்கேன், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, திரும்ப வந்து பேசிருக்கவே மாட்டார். எதுக்குப்பா நம்ம வந்து டிஎம்கேக்கு வந்து சும்படிச்சுட்டு போலாம். டிஎம்கே தான் எவ்வளவு வேணா பே பண்ணுவாங்களே. எத்தனை முறை நிறைய முறை வந்து எனக்கு தெரிஞ்சு விலை பேசியிருப்பாங்க சங்கர் சார் எல்லாம். திருப்பியும் இவர் எதிரா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரியாது பண்ணது. கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. யாரா இருந்தாலும் அதை ட்ரை பண்ணுவாங்கல்ல. அது ஒரு வே தானே. வாய் அடைச்சிட்டா அது அவங்களுக்கு லாபம் தானே. ஒரு அரசியல் கட்சி அதான் பண்ணணும். ஓகேவா? திமுக தப்பா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்துல தப்பான நடவடிக்கை இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, திமுகவுக்கு சங்கரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அது அவங்களுக்கு இன்னும் லாபகரமா முடிஞ்சிருக்கும். ஆமா. அதிமுக ஜஸ்ட் லைக் தட்னு விட்டு போயிடுவாங்க. நீங்க எங்கேயாவது கத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா திமுக வந்து அந்த பழி வாங்குற குணம் வந்து திமுகவுக்கு ஜாஸ்தி. அதனாலதான் தொடர்ந்து வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே வந்து கெட்ட பேர் வந்தாலும் இல்ல நான் அரசு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை காலையில் நிற்பதற்கு காரணமும் அதான். அந்த கைதால் தான் அவர் மேலும் மேலும் வளர்கிறார். அவருடைய புகழ் வந்து மேலும் மேலும் வளர்கிறது. நீங்க அப்படி பாக்குறீங்க? அப்படிதான். இல்ல அன்னைக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாய்க்கு நடந்தது அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் இந்த கபோர்டு எல்லாம் உடைச்சது அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கொஞ்சம் எல்லை மீறி போன மாதிரி இருக்குல்ல. ஏன்னா கதவு உடைச்சு அரெஸ்ட் பண்றீங்க, ஓகே. அதற்கு மேல வந்து அந்த ஆர்டர் வக்கீல் சொல்றாரு, அதற்குண்டான உரிமை. அதெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து எனக்கு தெரியும் சவுத் மீடியால வந்து எவ்வளவு பணம் வருது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஒரு யூடியூப் ரெவன்யூ எவ்வளவு அந்த யூடியூப் ரெவன்யூ வருது. சோ அதுல வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்பவுமே வந்து அந்த இதெல்லாம் ரொம்ப கிளீனா வச்சிருப்பாரு. டிரான்சாக்ஷன் எல்லாம் ரொம்ப கிளீனா வச்சிருப்பாரு. அவருக்கு தனியா ஆடிட்டரும் இருக்காங்க. வீட்டுல வந்து ஒரு 4-5 கட்டு பணம் இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, இது மிரட்டி வாங்கினிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்க. ஆமா, ஈஸியா சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணாங்களோ, உடைச்சாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கத்தை இருந்துச்சு. ஒரு கத்தை இருந்தா போதும். இது மிரட்டு வாங்க அந்த ப்ரொடியூசரை மிரட்டி வாங்கிய பணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட். அதனால இப்ப வந்து அங்க பணம் இருந்து அங்க அந்த வீட்டுல வந்து பணம் இருக்கு. ஓகே, கேஷா இருக்கு. அவர் நினைச்சா கண்டிப்பா கணக்கு காட்டிருப்பாரு. யூடியூப்ல இருந்து வந்த காசுங்க, ஆட்ல இருந்து வந்த காசுன்னு காட்டிருப்பாரு கணக்கு. ஆனா அந்த தொடக்கத்துல ஒரு 2 நாள்ல இப்ப இங்க இருக்கிற யூடியூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பேசியிருப்பாங்க? சோ மிரட்டி வாங்கினாரு, கத்த கத்தியா பணம், இங்க பாருங்க நாங்க சொல்றதுதான் உண்மை, ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேசியிருப்பாங்க. சோ அதற்காக தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அங்க போன உடனே அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்சது நடக்கல.
அவங்க தான் வந்து முக்கம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. டிசப்பாயிண்டட் ஆயிட்டாங்க. ரைட். ஆஃபீஸ்க்குலாம் கூட்டு போனாங்க, வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுலயும் எதுவும் பெருசா எதுவும் இது மாதிரி நம்மளுக்கு வந்த தகவல் வரைக்கும் பெருசா அந்த மாதிரி எடுத்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஆபீஸ்ல வந்து அவங்க போனாங்க. லைக் அதுக்கு முந்தின நாளே வந்து அவர் அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே வந்து போக ட்ரை பண்ணாங்க. ஆனா நீதிமன்ற உத்தரவுல என்ன இருக்குன்னா, லைக் நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், அதே போல வந்து வீட்டை வந்து சர்ச் பண்ணலாம்னு இருக்கு. ஆனா நீங்க ஆபீஸ் போய் செக் பண்ற மாதிரி உத்தரவு இல்ல. அதன் பிறகு காவல்துறை தரப்புல வந்து இந்த மாதிரி உத்தரவு வாங்கியிருக்காங்க. உத்தரவு வாங்கி அவரை கூட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து அது ஓபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்திருக்காங்க. வச்சிருந்து அப்புறம் அவரை எட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து சர்ச்சஸ் நடந்ததா சொல்றாங்க. அதுலயும் வந்து பெருசா எதுவும் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் அதாவது அங்க கேமரா லைட் எல்லாம் சிஸ்டம் அந்த மாதிரி இருந்தா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மத்தபடி அங்க எடுக்கிற மாதிரி எல்லாம் நான் வந்துட்டேன் 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட். அந்த உட்கார்ந்து இந்த சோஃபா தான் இருக்குது, அதை எடுத்துட்டு போனாதான் உண்டு அப்படிங்கிறீங்க. ஆமா. ரைட். இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பத்தி இத சாக்கா வச்சுட்டு திமுகவால ஏவப்பட்ட இல்ல அவர் மேல தனிப்பட்ட காழ்ப்புள்ள யூடியூபர்ஸ் பல பேர் வாய்க்கு வந்து அதை வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, அவர் மேல உண்மையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத நம்ம தவிர்க்க நம்மளுக்கே நிறைய விமர்சனம் இருக்கு. பட் ஆபாசம் குற்றச்சாட்டு விமர்சனம் வேற, குற்றச்சாட்டு வேற. பட் ஆபாசத்தை அள்ளி தெளிக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரோ அவங்கலாம் வந்து லைக் டிஎம்கேக்கு வேலை செய்யறாங்க ப்ரோ. நான் அப்படிதான் அதை பாக்குறேன். இப்போ எனக்கு திமுக மேல மாற்று கருத்து இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் மேல மாற்று கருத்து இருக்கு, உதயநிதி மேல மாற்று கருத்துன்னு உங்களால சொல்ல முடியுமா? சரி, முடியாது. கண்டிப்பா யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஓகே. ஆனா நாம சொல்றோம்ல உட்காந்து எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த சைடும் இதையும் சொல்றேன்ல, இங்கதான் அந்த ஜென்யூனிட்டி ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட ஜென்யூனிட்டி இல்ல. அதனாலதான் வந்து அவன் வந்து கொடுக்குற காசுக்கு வந்து விசுவாசமாகறான். அந்த இடத்துல தான் வந்து அவன் வந்து நேர்மையாகிறான். அந்த ஒரே விஷயம் மட்டும் அவனை பாராட்டலாம். ஓகேங்களா? மத்தபடி வந்து அவன் வந்து நேர்மையாவே இல்லை. மத்தபடி வந்து திமுக ஐடி என்ன சொல்லுதோ, திமுக ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் வந்து அவன் பேசுறான். சங்கர் பேசுறது என்னன்னா, லைக் நாளைக்கு அதிமுக ஆட்சி வரும், அப்போ வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அப்பதான் வந்து அவன் கருத்து சுதந்திரம் வந்து சொல்லுவான், பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுவான், உலகத்துல இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வந்து பேசுவான். ஓகேலா? இப்போ அவன் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர் மட்டும் தான் பேசினார். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இருக்கிற ஜேர்னலிஸ்டா அவர் மட்டும் தான் பேசினாரு. ஃபெலிக்ஸ் பேசினாரு. அது போல சில சேனல்ஸை மட்டும் வந்து கவர் பண்ணாங்க. லைக் நம்ம இதை விட்டுறக்கூடாது, நம்மளால பேச முடியல, பட் இது நியூஸா நம்ம போடணும்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் வந்து பண்ணாங்க. என்னோட கான்ட்ரிபியூஷனும் இருந்துச்சு. அதுல 2 வீடியோ போட்டேன், நான் பார்த்தேன். ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாத தகவல் சொல்லக்கூடாது, அதனாலதான் உங்களை கூப்பிட்டா நிறைய விஷயங்கள் தெரியுமேன்றனால கேட்டேன். இன்னொரு விஷயம், நீங்க வந்து நம்ப மாட்டீங்க, உங்களை பொறுத்தவரைக்கும் 500 ரூபா பெருசா 200 ரூபா பெருசா? 500 தான். ஆனா உடம்பிறப்பு மட்டும் 2த்தையும் வச்சு எதாவது எடுத்துக்கணும் 200 தான் எடுப்பாங்களா. அந்த அளவுக்கு பழகிருச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்களை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்க. அது வேற விஷயம். இந்த நேரத்துல வந்து சவுக்கு சங்கர் அவர்களை இம்பாக்ட பத்தி பேசலாம் பிரதர். நீங்க வந்து இப்போ வெளியில வந்து பாக்குறீங்க, பக்கத்துலயே உட்காந்து பாத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஜெயில போயிட்டு சேனல் ஆரம்பிக்கணும் ஒரு உத்வேகம் கொடுத்தது நீங்க தான் அவர் வாயால சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மேட்டர்லாம் வந்து பாக்குறாங்க. ஒரு லட்சக்கணக்கா டெய்லி பேசிஸ்ல அவர் வந்து பாக்குறாங்க. இவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அவர் எதனால ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க ஒரு மீடியா பர்சனா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் பின்னோக்கி வரலாற்றுல வந்து பின்னோக்கி போலாம். எப்படி அதை பேசணும்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து கதாநாயகர்களை, திரையில் வரும் கதாநாயகர்களை வந்து ஒரு 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 ஹீரோவா தலைவரா வச்சு கொண்டாடுற ஒரு பழக்கம் இருக்கு. இந்த பழக்கம் எங்க இருந்து வந்ததுன்னா, அந்த காலத்துல வந்து படைத்தலைவர்கள், முருகனை படைத்தலைவனா சொல்லுவாங்க, முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களை வந்து கொண்டாடுற ஒரு வழக்கம் இருந்தது. அவங்களுக்கு வந்து அந்த ஈரக்கல் வைக்கிற பழக்கம் இருந்தது. இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருந்தது. அதோட தொடர்ச்சி தான் வந்து கதாநாயகர்கள். அப்புறம் வந்து படையில அந்த போர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. இப்ப யாருமே வந்து இறங்கி சண்டை போடுறது அந்த முறையே வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அந்த முறையே ஒழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதி ரீதியாக சில தலைவர்களை வந்து வச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து பொதுவாக ஒரு விஷயம் மக்கள் எது இருக்குதுன்னா சினிமா இருக்கு. சினிமால இருக்கும்போது சினிமால வந்து இப்போ நீங்க வந்து ஹாலிவுட் எல்லாம் பாத்தீங்களா, ஃபேனுன்னு சொல்லுவாங்க, ஃபேனுக்கு வந்து கட் அவுட் வைக்கிறது இல்ல, அந்த ஹீரோக்கு வந்து கட் அவுட் வைக்கிறது இல்ல, பால் ஊத்துறது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல அதை பண்ணுவாங்க, உயிரே கொடுப்பாங்க. அது உயிரை கொடுத்துருக்காங்க, கரூர்ல கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அது எங்க இருந்து வந்ததுன்னா, அங்க இருந்து மருவி இது வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. லைக் ஒரு அந்த படைத்தலைவன் முறை இருக்குல்ல, முருகன் அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நடுகள்னு சொல்லுவாங்க. நடுகள் வழிபாடு. நம்மளோட நடுகள்லாம் அதை வழிபாடுறது என்னன்னா, போர்ல வந்து பயங்கரமா சண்டை போடுவாரு, தியாகம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா அந்த காலத்துல வந்து அதுதானே இருந்துச்சு. எனக்கு வந்து ஹீரோ அவர் தான் அந்த காலத்துல.
மன்னர் காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. அதோட தொடர்ச்சி தான் இது. அப்போ வந்து ஸ்கிரீன்ல வந்து தெரியவங்களை வந்து எம்ஜிஆரை வந்து தியாகராஜ பாகவதரை வந்து அப்படி கொண்டாடினாங்க, கடவுளா எம்ஜிஆரை பார்த்தாங்க. அப்படி கொண்டாடினாங்க, சிவாஜி அவர்களை அப்படி கொண்டாடினாங்க, ரஜினிகாந்த் அப்படி கொண்டாடுறாங்க. அதே போல விஜய். விஜய் அவர்களை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அது வந்து பெரிய ஸ்கிரீனுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன திரையிலும் அது வந்து ஓரளவு இருந்தது. அதன் பிறகு வந்து அதோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ சோசியல் மீடியால வர்றதா நான் பார்க்கிறேன். புரியுது. சோசியல் மீடியால சங்கர் சார் வந்து அவர் பேசுறாரு, உண்மையை பேசுறாரு. சினிமால வந்து ஃபைட் பண்ற மாதிரி அவர் வந்து ரியல் லைஃப்ல பண்றாரு. ஓகேவா? அவர் பேசுறது உண்மையாவும் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் வந்து இவங்களை வந்து கைது செய்யுது. ஏன் கைது செய்யுது? அவர் உண்மையை பேசுறதால கைது செய்யுது. அப்ப வந்து அவர் வந்து தன்னை வந்து எப்படி சொல்றது? ஒரு ஹீரோவா அவரு காமிச்சிக்கல. அவர் செய்யற செயல் வந்து மத்தவங்கள வந்து ஈர்க்குது. புரியுது. ஈர்க்குது. நான் வந்து ஹீரோ, என் பின்னாடி எல்லாம் வாங்க. நான் ஃபேன்ஸ் மீட் வைக்கிறேன். எனக்குன்னு வந்து ஒரு கிளப் ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்ல. ஆனா அவருக்கான ஃபாலோவர்கள் வந்து எல்லா ஊர்லயும் இருக்காங்க. எல்லாரும் அவங்க வீடியோவை பாக்குறாங்க. அது எதோட தொடர்ச்சினா, அதோட தொடர்ச்சி. அது மறுபடியும் வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து நிக்குது. புரியுது. ஓகேங்களா? அந்த ஃபாலோவர்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. இப்ப சங்கர் சார் எனக்கு பிடிக்கல, அவரோட கருத்துல உனக்கு உடன்பாடு இல்ல, எங்க கட்சிக்கு எதிராக பேசுவாங்க, நிறைய பேர் போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படியே நிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க புதுசா. நிறைய பேர் இப்ப நாம் தமிழ் கட்சியில வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் பேட்ச்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவருக்கும் நிகழும். நிறைய பேர் வந்து லைக் வருவாங்க. இவர் வந்து ஒரு இஷ்யூல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் வந்து என் கருத்துக்கு எதிராக இருக்கும். டிவிகே பாய்ஸ் ரீசெண்டா அப்படிதான் எல்லாம் உள்ள வந்தாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க தான் கமெண்ட் செக்ஷன் நிரப்பிட்டு அதிருப்தி. அவங்களோட பாயிண்ட்ல இல்ல. நாம வந்து அவங்க நினைக்கிறத பண்ண முடியாதுல்ல. இப்ப நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, நான் ஒண்ணு நினைப்பேன். நீங்க நினைத்து என்னால பண்ண முடியாது. இப்ப டிவிக்கு தொண்டர்கள் வந்து நினைப்பதை சவுக்கு சங்கரால பண்ண முடியும். நீங்க உண்மை நினைக்கிறதாங்க நீங்க பேச முடியும். ஆமா. சோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? சோ அது வந்து அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸும் வந்து நான் அப்படிதான். அதை தாண்டி வந்து தொடக்கத்துல இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணவங்க, ஒரு வீடியோவை பாக்குறவங்க இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. புதிதாக வந்து நிறைய பேரும் வந்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லைக் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து அவரோட ஃபீல்ட்ல ஆக்சுவலா நீங்க எடுத்துங்களேன், நீங்க இந்த மீடியாவே வந்து ஒரு என்டர்டைன் அந்த ஃபீல்ட் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாலிடிக்ஸ், என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி வந்துரும். அது என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு ஆங்கர் வராரு, ஹேண்ட்ஸமா இருப்பாரு, சூப்பரா இருப்பாரு, பாக்குறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்குன்னா ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இன்னொருத்தன் வந்துருவான், அவன் அங்கிள் ஆயிடும், அவர் கல்யாணம் ஆயிடும், குழந்தை வந்துடும். ஓகேங்களா? அப்ப வந்து புதுசா ஒருத்தன் வருவான், அவனை பாப்பாங்க. உண்மை. ஆனா பாலிடிக்ஸ் அப்படி இல்ல. உங்க வயசு ஆகாதான் உன்னோட வேல்யூ அதிகமாகும். உங்க கூடயே டிராவல் பண்ணுவாங்க அவங்களும். டிராவல் பண்ணி சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆவ. ஓகேவா? இன்ஃபர்மேஷனை வந்து வேற வேற மாதிரி கொடுப்பாங்க. உனக்கு ஹிஸ்டரி எப்படி சொல்ல, வரலாற்று ரீதியாக நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? வரலாற்றுலயே நீ சில இடங்கள்ல வந்து பயணிச்சுட்டு வந்திருப்ப. இப்ப சங்கர் சார் இருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணதா சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமியை வந்து மீட் பண்ணதா சொன்னாரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனா அது வரலாறு. ஓகேவா? அந்த வரலாற்றோட அவர் பயணம் பண்றாரு. அவரோட வேல்யூ அதிகரிக்கும். 10 வருஷம் கழிச்சு வர ஒரு பையன் சங்கர் சாரை எப்படி பார்ப்பானா, ஸ்டாலின்லாம் அவர் மீட் பண்ணியிருக்காருண்டா அந்த காலத்திலேயே அப்படின்னு தான் சொல்லுவான். ஓகேங்களா? அவரோட வேல்யூ அதிகமா ஆகும். அவருக்கு அந்த சேச்சுரேஷனே இருக்காது. அவரே அந்த ஃபீல்டை விட்டு போனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்ல, பாலிடிக்ஸ் பேசுறாங்களா எல்லாத்துக்கும் அப்படிதான். அந்த ஜேர்னலிசம் அரசியல் ரீதியாக பேசுறாங்களா, வரலாற்று ரீதியாக, எல்லாருக்குமே வந்து அந்த சேச்சுரேஷன்ன்ற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஃபைன், ஃபைன். சோ இப்போ கடைசியா உங்ககிட்ட உங்களை சங்கடப்பட வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் வந்து முடிக்க போறேன். இல்ல கேட்டு அவனுக்கு கான்ட்ரவர்சி தேவைப்படுது. சரி, ஆனா பாசிட்டிவ் நோட் தான், பாசிட்டிவான விஷயம் தான். அது வந்து நெகட்டிவ். சங்கர் அவர்களை குறித்து வந்து யாருக்கும் தெரியாத, நீங்க பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு ரகசியம், தப்பான விஷயம் இல்ல, ஒரு பாசிட்டிவ் விஷயம். அது ரகசியம், நிறைய பேருக்கு தெரியாதுப்பா, ஆனா வந்து உங்க இது மூலியமா நான் வந்து சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். எப்படி ஹெல்ப் பண்ணுவாரா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல பேசி, சார் இந்த மாதிரி அவங்களுக்கு முடியல சார், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இதே போல சில ஆபீசர்ஸ்லாம் வந்து இருக்காங்க, போலீஸ் ஆபீஸ், கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அந்த லெவல்ல இருக்கவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. இவருக்கு வந்து தனியார் அந்த அரசியல் தலைவர்களை தெரியும், இந்த ஹாஸ்பிட்டலோட தொடர்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கால் பண்ணி பேசுவார். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் தான், பார்த்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, பாத்துங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நானே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கால் பண்ணி இந்த மாதிரி சார் சொன்னாரு, அவங்க போலீஸா, ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, அந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் வந்து கோவப்படுவார், என்னைய பயங்கரமா திட்டிருக்காரு. திட்டும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ரிலைஸ் பண்ணுவாரு, திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து நார்மலா பேசுவார். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல. நான் அது மாதிரி ஒரு ரகசியம் சொல்லணும்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் வெறும் ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரகசியம் வந்து நீங்க நேர்ல இருந்து பார்த்தா தெரியும். அது மாதிரி தெரியும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னும் ரகசியம் எல்லாம் இருக்கு, பட் சில விஷயங்கள சொல்ல முடியாது. சரி, அப்ப லைக் கடைசி கொஸ்டின் என்னன்னா, அவர் வெளில வந்தாருன்னா
வருவாரு, நம்பிக்கை இருக்கு. பாசிட்டிவ் எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கட்டும். யாருக்குமே தொடர்ந்து கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நம்புறோம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்தா போய் மீட் பண்ணுவீங்களா? மீட் பண்ணி கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஓகே. சரி, ம். ஒரு ரசிகரா ஒரு ஆசை, ம். ஃபியூச்சர்ல திருப்பியும் வந்து 2 முகங்களையும் ஒரே திரையில் காணறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தா அந்த மாதிரி ஒரு அது ஒரு ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அத கண்டிப்பா ரசிகர்களா நாங்க பார்த்து இல்ல ரசிக்க அவர் வந்து நான் இன்டர்வியூ கேட்டா சார் இன்டர்வியூ கொடுங்கன்னா கண்டிப்பா அவர் தருவாரு. ஆனா அதையே நீங்க பண்ணல. நியூஸ் மேட்ரிக்ஸ் உங்க சேனல்ல ஏன் நீங்க வந்து அவர இன்னும் இன்டர்வியூ எடுக்கல? என்னோட பர்சனல் பொட்டன்ஷியல் எனக்கு தெரியணும். நிச்சயமா. ஓகேவா? நைஸ். ஓகேவா? சூப்பர். ம். நான் எந்த அளவுக்கு என்னால தனியா என்ன பண்ண முடியுது? ஏன்னா நான் இன்னொரு இடத்துல பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இங்க பண்றேன். நான் இன்னும் ஆஃபீஸ் போடல. போடுவேன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. அப்படி போடும்பொழுது என்னோட பர்சனல் பொட்டன்ஷியல் தெரிஞ்சுட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதன் பிறகு வந்து நான் கெஸ்ட்ட கூட்டு எடுப்பேன். அதுல சங்கர் சாரும் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். நைஸ். ஒருத்தர் வந்து ஈஸியா நீங்க கடந்து போயிருக்கலாம், கம்முன்னு இருந்துட்டு. பட் நீங்க ஏதாவது பண்றீங்கல்ல, இதுல எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க. உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் வந்து கூடும். எனக்கும் நிறைய விமர்சனம் இருக்கு அவர் மேல. பட் அது அவர் உள்ள இருக்கும்போது நான் பண்ண மாட்டேன். ஒருத்தர் குனியறப்போ எல்லாருமே குட்டக்கூடாது. அவங்க நல்லா கெத்தா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, அப்போ தைரியமா அவங்க நோக்கி ஃபைட் பண்ணணும். மூஞ்ச பார்த்து விமர்சிக்கணும். அது வந்து இந்த 2 விஷயத்துலயும் நம்ம வந்து ஒத்து போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் லியோ. நீங்க தனியா உங்களோட பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அத நாங்க வந்து வியூவர்ஸா பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ.